இந்த வீடியோ உங்களுடைய எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸ் ஆகவோ ரெக்கமெண்டேஷனாவோ எடுத்துக்க வேண்டாம். உங்களுடைய ஓன் ரிசர்ச் மூலமா மட்டுமே நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன்ஸை எடுக்கணும். சரிங்களா? மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான டாபிக் என்ன, இந்த கோல்டு இடிஎஃப். கோல்டு மட்டும் இல்லை, நான் ஈக்விட்டி இடிஎஃப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் எல்லாத்துக்குமே எடுத்துக்கலாம். பட் கோல்டு இடிஎஃப்னு எடுத்துக்கோங்க, கோல்டு அண்ட் சில்வர். இப்போ நமக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன். அதாவது என்னென்னா, கோல்டு இடிஎஃப் கம்பெனிஸில் டெரிவேட்டிவ்ஸில் தங்கத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு இது சொல்லியிருக்காங்க. அப்படின்னா தங்கத்தை அவங்க அதில் வாங்கினாங்கன்னா மீதி பணத்தை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது வந்து ரொட்டேஷன் பண்ணுவாங்களா அப்படின்ற பல கேள்விகள் உங்ககிட்ட இருக்கும். இதே மாதிரி கேள்வி தான் நம்ம வார் பேசியிருந்தோம். பட் அதுலேருந்து ஒரு சின்ன விஷயம். மோரோவர் இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸில் நான் ஒரு சின்ன தகவல் பெரிய தகவல் தவறாக சொல்லிட்டேன். அதுவுமே நான் ரெக்டிஃபை பண்ணி இப்போ சொல்கிறேன். ஸோ தட் எல்லாத்துக்குமே ஒரு கிளியர் சொல்யூஷன் இல்லை கிளியர் பிக்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா. இப்போ நான் வந்து கோல்டு இடிஎஃப்னா வெறும் கோல்டு இடிஎஃப் பற்றி பேச போகிறது இல்லை. நம்ம வந்து கோல்டு, அதாவது கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு எந்தெந்த ஃபார்மில் வச்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு ஃபார்மில் இருக்கும், ரெண்டாவது கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கும், மூணாவது கோல்டு இடிஎஃபாக இருக்கும், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடிங் ஃபண்டாக இருக்கும், நாலாவது சாவரன் பாண்டில் கூட நீங்கள் கோல்டு வாங்கியிருக்கீங்க. இப்போ நாலுத்துக்குமே கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்கா அப்படின்னா அதை நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபிசிக்கல் கோல்டும் மியூச்சுவல் ஃபண்ட் கோல்டு இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதாவது இந்த ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நீங்கள் கோல்டு வச்சுருக்கீங்க, இந்த ரெண்டு ஃபார்ம் ஆஃப் இதில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 24 மந்த்ஸுக்கு மேலே போச்சுன்னா அது வந்து லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் வரும். எத்தனை மாதம்? 24 மந்த்ஸுக்கு மேலே போகணும். அப்போ உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்த கெயினுக்கு வந்து 12.5%, சரிங்களா, 12.5% டேக்ஸ் கட்டணும். அப்போ அதில் 1.25 லட்ச ரூபா நமக்கு எக்ஸம்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. இங்கே எந்த கேஸ்லையுமே உங்களுக்கு இந்த 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன் வந்து ஒன்லி ஃபார் த ஈக்விட்டி, நான் ஈக்விட்டிக்கு கிடையாது. ஓகேங்களா. அப்போ 24 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு கோல்டை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஃபிசிக்கல் கோல்டையோ அல்லது வந்து மியூச்சுவல் ஃபண்டையோ நீங்கள் வாங்கி ரிடீம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய லாபத்தை வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் இதில் என்னென்னா நீங்கள் 30% ஸ்லாபில் இருந்தீங்கன்னா 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும். பட் ஒருவேளை நீங்கள் 30% ஸ்லாபில் இல்லை, இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க, இல்லைன்னா வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் ஆனுவல் இன்கமில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு லாங் டேர்முக்கு டேக்ஸு, ஷார்ட் டேர்முக்கு ஜீரோ. புரியுதுங்களா இந்த ஃபிசிக்கல் கோல்டில். பட் ஃபிசிக்கல் கோல்டில் மட்டும்தானான்னு கேட்டால் கிடையாது, அது எல்லாத்துலேயுமே அப்ளை ஆகும். நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வரைக்கும் புரிஞ்சிடுச்சா? ஒரு நகை வச்சுருக்கீங்க, கோல்டு காயின் வச்சுருக்கீங்க, ஃபிசிக்கலாக வச்சுருந்தாலோ அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக வச்சுருந்தாலோ உங்களுக்கு 24 மந்த்ஸுக்கு மேலே போனால் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒன்லி 12.5% கட்டினா போதும். ஆனால் ஃபிசிக்கல் கோல்டுக்கு நம்மளாம் யாரும் பெருசாக வந்து அதை ரியாக்டே ஆக மாட்டோம். ஏன்னா நமக்கு 1008 செலவுகள் இருக்கும், அதில் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும். இதெல்லாம் நம்ம வந்து கட்டுமான்றது ரெண்டாவது. ஆனால் ஆஸ் பர் ரூல் என்ன சொல்லுதுங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே இடிஎஃப்ல வந்து உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது. ஏன்னா இது எல்லாமே உங்கள் பேன் கார்டில் ட்ராக் ஆகிட்டு இருக்கும். இந்த இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன். அகெயின் 12 மந்த்துக்கு மேலே போனால், 12 மந்த்து உங்கள் பீரியட் வந்து 12 மந்த்துக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸில் தான் வரும். ஆனால் நான் இது இன்கம் டேக்ஸ்ன்னு தெரியாமல் சொல்லிட்டேன். ஏன்னா இது பழைய ரெக்கார்டெல்லாம் ஏதோ தவறாக படிச்சுட்டது, அதில் கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. இப்போ இது வந்து 12.5% தான் உங்களுடைய லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு. இங்கேயும் உங்களுக்கு அந்த 1.25 லட்ச ரூபாய் எக்ஸம்ஷன் இருக்கான்னு கேட்டால் நோ, இட்ஸ் கிளியர். ஓகேங்களா. அப்போ சப்போஸ் ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கோல்டை வாங்கி விற்கிறீங்க அப்படின்னா அது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் ரேட்டில் வந்துடும். அப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதமும் அக்யூமுலேட் பண்ணிகிட்டே வரீங்க, ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, டோட்டலாக ஒரு 1000 யூனிட்ஸ் வச்சுருக்கீங்க, கோல்டு இடிஎஃப்னு வச்சுருக்கீங்க. அதில் நீங்கள் எல்லாத்தையுமே விற்காமல் ஒரு 200 இடிஎஃப் மட்டும் விற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ எதை எடுத்துக்கும்? இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கினது எடுத்துக்குமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஃபோ மெத்தடு, நீங்கள் ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த கான்செப்டை தான் அது எடுக்கும். அதனால் உங்களுக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் ஒரு வேளை நீங்கள் 12 மாதம் முன்னாடி வச்சிருந்து இப்போ விற்கிற அந்த குவான்டிட்டியும் அப்போ இருந்த குவான்டிட்டியும் 12 மந்த்துக்கு முன்னாடி இருந்தது சேமாக இருந்துச்சுன்னா இல்லை அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு லாங் டேர்ம் வந்துடும். அதர் தென் தட் இப்போ லேட்டஸ்ட்டாக வாங்கி 12 மாதத்துக்குள்ளேயே நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகாது. நீங்கள் இன்கம் டேக்ஸில் தான் கொண்டு போய் சேர்க்கணும். இங்கேயும் அதே தான் சொல்கிறேன். 5 லட்ச ரூபா தான் என்னோட ஆனுவல் இன்கம் அப்படின்னு வச்சுப்போமே, நான் ஒரு 1 லட்ச ரூபா தான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன் இந்த கோல்டில் அப்படின்னா எனக்கு பார்த்தீங்கன்னா 6 லட்ச ரூபாய் ஆகிடுதான் என்னோட இன்கம். வேற 12 லட்ச ரூபாய் வரைக்கும் எனக்கு ஜீரோ டேக்ஸ் இருக்கிறதுனால ஷார்ட் டேர்மில் எனக்கு இது டேக்ஸே வராது. பட் லாங் டேர்ம் இவ்வளோ நாளாக வச்சிருந்தா என்ன ஆகுது, 12% டேக்ஸ் வருது. இதுக்கு கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா விச் எவர் இஸ் லோவர் அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் எனிவே இதுதான் உங்களுக்கு ப்ரெசன்ட் ப்ராக்டிஸ் அப்படின்றத சொல்லிடுறேன்.
மொரோவர் இன்னொன்று, சாவரன் பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா மெச்சூரிட்டியில் தான் நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கெல்லாம் கேபிட்டல் கெயின் டேக்ஸே கிடையாது. அதனால் சாவரன் பாண்டை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பட் நீங்கள் உங்களோட கவலை, அதிகபட்சமான கவலை எங்கன்னா கோல்டு இடிஎஃப்ல தான். கோல்டு இடிஎஃப் உடைய டேக்ஸ் லேப் என்னங்கிறத நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ 12 மந்த்துக்கு கீழே, 12 மந்த்துக்கு மேலே. ஓகே, இப்போ இடிஎஃப்ஸ் கம்பெனிஸ்க்கு கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் டெரிவேட்டிவ்ஸில் கோல்டு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. டெரிவேட்டிவ்ஸில் நீங்கள் 1 lakh rupees கோல்டு வாங்கணும்னா 1 lakh rupees கட்ட தேவையில்லை. ப்ராபபிளாக நீங்கள் ஒரு 10% கட்டினா போதும், 10,000 ரூபாய் கட்டினா போதும், உங்களுக்கு 1 lakhக்கான கோல்டு, கோல்டு கிடையாது, அந்த அந்த சொத்துக்கான டெரிவேட்டிவ்ஸ் கிடைச்சிடும், ஃபியூச்சர் கிடைச்சிடும். இப்போ அதே மாதிரி நீங்கள் விற்கும் போதும் நீங்கள் விற்றீங்கன்னா உங்களுக்கு அதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் மட்டும்தான் உங்களுக்கு வருமே, மொத்த பணமும் வராது. இது உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் இங்கே என்ன கொஸ்டின்னா, 1 லட்சம் ரூபாய்க்கான கோல்டை நான் டெரிவேட்டிவ்ஸில் வாங்கினா அப்போ 90,000 ரூபாய் பேலன்ஸ் இருக்குமே, 10,000 ரூபாய் தானே செலவு பண்ணியிருக்கோம். அப்போது இந்த 90,000 ரூபாய் எடுத்து இவங்க என்ன பண்ணுவாங்க, லாஸ் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பல கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும் இல்லையா. ஆஸ் பர் ரூல் என்னன்னா, முதல்ல டெரிவேட்டிவ்ல கவர்மெண்ட் அவங்களுக்கு ஆஃபர் பண்ணியிருக்கிறது இதுவே என்னன்னா, டோட்டல் கோல்டில் 5% வரைக்கும் தான் டெரிவேட்டிவ்ல வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100% ஆக்சுவலாக வேலெட்டில் வைக்கணும். ஒருவேளை தேவைப்பட்டா 1 or 2% இல்லை 3%, அது மேக்ஸிமம் என்னன்னா 5% வரைக்கும் நீங்க டெரிவேட்டிவ்ஸ்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெரிவேட்டிவ்ஸ்ல எல்லாத்தையும் வாங்கலங்கிறது புரிஞ்சிருச்சா? ரைட். இது எதுக்காக யூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வந்து நம்ம இப்போ நீங்கள்லாம் பணம் கட்டுறீங்க இல்லையா, எஸ்ஐபி கட்டுவீங்க, இல்லைன்னா லம்சம் போடுவீங்க இடிஎஃப்ல. அப்படி வரக்கூடிய அந்த பணத்துக்கு ஈக்குவலண்ட்டாக அவங்க ஆப்போசிட்ல என்ன பண்ணணும், கோல்டை வாங்கணும். வாங்குறதுல என்ன பிரச்சனை ஆகிடும்னா, அந்த மெட்டல் அவங்களுக்கு கிடைக்கிறதுல டிலே ஆகலாம், இல்லை கிடைக்காம போகலாம், டைம்லி கிடைக்காம கொஞ்ச நாள் கழிச்சு கிடைக்கலாம், இல்லை ஏதாவது இந்த மாதிரி கஸ்டம்ஸில் ஏதோ பிரச்சனை வருது, ஏதோ ஒரு இப்போ பேங்க்குங்களால் மட்டும்தான் வெளிநாட்டில் இருந்து என்ன பண்ண முடியும், தங்கத்தை இறக்குமதி பண்ண முடியும். இதில் எதுவும் மாற்றுக்கிறது இல்லை. அப்போ நாமெல்லாம் போய் வாங்க முடியுமானா முடியாது. அப்படி அந்த பேங்க்குங்களை வாங்கி அதை நம்ம கிட்ட கொடுக்கறதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் கோல்டோட ரேட்டு சேஞ்ச் ஆகிடும். அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா அந்த லாஸ் யார் பேர் பண்ணுவோம் இல்லையா. அந்த லாஸ் அவாய்ட் பண்ணணும், அதனால தான் ட்ராக்கிங் எரர் வருது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இந்த ட்ராக்கிங் எரர் அவாய்ட் பண்ணணும்னா அந்த கோல்டை நீங்கள் வாங்குற வரைக்கும் என்ன பண்ணலாம்னா, டைம்லேயே அந்த ரேட்டை மட்டுமாவது புக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நான் புக் பண்ணிட்டோம்னா அதில் என்ன ஆகாதுன்னா, ப்ராஃபிட்டும் வரக்கூடாது, லாஸும் வரக்கூடாது. நல்லா பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து, பப்ளிக் கிட்ட இருந்து வாங்கின பணத்துக்கு ஈக்குவலண்ட்டாக அந்த கோல்டை நம்ம வாங்கி வைக்க முடியும் அப்படிங்கிறது தான். ஸோ நம்பர் ஆஃப் கிராம்ஸ் அது வந்து எங்கே வரணும், அவங்களோட வேலெட்டுக்கு வரணும். அதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இது. இதை வந்து நான் வேற ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ கோல்டு ஜுவல்லர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுவாங்க, கோல்டை வாங்குறாங்க, அதை வந்து ஆர்னமெண்ட்டாக செய்கிறாங்க, விற்கிறாங்க. அப்படி எடுத்துப்போமா, அப்படி வாங்கி செய்கிற இந்த கேப்பில் என்ன நடக்குது சான்ஸ் இருக்குன்னா, கோல்டு ரேட்டு இப்போ கஸ்டமர்ஸ் வராங்க, இன்னைக்கு ஒரு 500 கிராம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த 500 கிராம் உடனே போய் இன்னைக்கு நைட்டே அவரால் என்ன பண்ண முடியாது, கோல்டு வாங்க முடியாது. அதுக்கு பதிலாக ஆன்லைனில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஹெட்ஜ் பண்ணிக்குவாங்க, அந்த ப்ரைஸை ஃப்ரீஸ் பண்ணிக்குவாங்க. அப்புறம் நாளைக்கு எப்படியா இருந்தாலும் அது என்ன பண்ணுவாருன்னா, அவர் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி தான் ஆகணும். கரெக்டாக? அப்போ தானே நீங்கள் அதை ரெடி பண்ணி அடுத்தது பிஸ்னஸ் பண்ண முடியும். அப்போ கோல்டு ஜுவல்லரி எப்படி வந்து பை அண்ட் செல் கண்டினியூஸாக பண்ணுறாங்கன்றதை நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, அவங்க கோல்டை வாங்குறதுலையோ அல்லது விற்கிறதுலையோ லாபம் வரணும்னு அவசியமே இல்லை. நான் சொல்கிறது கோல்டு மெட்டலை சொல்கிறேன். அவங்க அந்த மேக்கிங் சார்ஜில் தான் கொண்டு போவாங்க. ஸோ டோட்டல் அசட்ஸில் எந்த லாஸும் வந்துடக்கூடாது. நாளைக்கே கோல்டு வந்து இப்போ நீங்கள் உங்ககிட்ட நான் என்ன பண்ணுறேன், ஒரு 10,000 ரூபாய்க்கு விற்றுறேன். வித்துட்டு நான் போய் அங்கே வெளியே போய் பார்க்கும்போது 11,000 ரூபாய் விற்கிதுன்னு வச்சுக்கோ. அப்போ 1000 ரூபாய் யாருக்கு லாஸ்? ஜுவல்லரி. அப்போ 10,000 ரூபாய்க்கு உங்கள் கஸ்டமர் கிட்ட விற்கும் போதே அந்த 10,000 ரூபாய்க்கு என்ன பண்ணிக்கிறேன், நான் ஹெட்ஜ் பண்ணிட்டேன்னா அதனால ஏற்படக்கூடிய லாஸை நான் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். அப்போ ஜுவல்லர்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹெட்ஜிங் பண்ணுறாங்க தானே. அப்போ ஹெட்ஜிங் பண்ணுறதுனால அவங்க என்ன 100% கொண்டு போய் ஹெட்ஜிங்லேயே உட்காந்து எப்படி பிஸ்னஸ் ஆகும்? அது ஹெட்ஜிங்ன்றது டைம்லி அன்டில் யூ கெட் அ ஃபிசிக்கல் கோல்டு. அதுக்கப்புறம் அந்த ஹெட்ஜிங்கை க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த டெரிவேட்டிவ் கான்ட்ராக்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய விருப்பம். அகைன் அவங்க வாங்கிட்டே இருப்பாங்க. அப்போ டெரிவேட்டிவ்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு சேஃபாக போகிறது பெரிய பெரிய லிமிடெட் கம்பெனிஸ்க்கு இதுதான் பெஸ்ட் வே. லோக்கல் ஜுவல்லரி அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நான் சொல்ல வரல. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பெரிய கம்பெனி இப்படி தான் பண்ணணும். இதுதான் ப்ரோட்டோகால். அடுத்தது எக்ஸ்போர்ட் இம்போர்ட். இதில் கூட பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட்டும் பண்ணலாம், இம்போர்ட்டும் பண்ணலாம். ஆனால் இப்போ ஒரே தடவை நம்ம ஒரு பொருள் வாங்குறோம்னா இன்றைக்கான டாலரை கொடுத்து நம்ம வாங்கிடுவோம். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும் தெரியும், மேனுஃபேக்சரிங் பண்ணி அவங்க அனுப்புறதுக்கு 5 மாதம் 6 மாதம் ஆகும். மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ப்ராடக்ட் அனுப்புவாங்க. நம்ம வித்துட்டு பணம் கட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் என்ன பண்ணுறேன், டாலர் இன்னைக்கு 93 ரூபான்னு நினச்சி நான் ஓகே சொல்லிடுறேன். ஆனால் நாளைக்கு 94 ரூபாய் ஆச்சுன்னா, அடுத்த நாள் 95 ரூபாய் ஆச்சுன்னா, அப்போ எனக்கு அது லாஸ் தானே. அந்த மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டாலரை கூட என்ன பண்ணிக்குவாங்க, ஹெட்ஜிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணுற ப்ரொசீஜரில் தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் கூட இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு ஸ்கேம் நடந்ததாக சொல்லியிருக்காங்க. பட் அது எல்லா பேங்க்லேயுமே அந்த ஹெட்ஜிங் ப்ராசஸ் உண்டு. அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டர் முதல்ல கான்ட்ராக்ட் எடுத்த உடனே எத்தனாயிரம் கோடி ரூபாய்க்கு எடுத்தாலும் சரி, முதல்ல அதை டாலரை ஹெட்ஜ் பண்ணிவிடுவாங்க. அது பண்ணி தான் ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க பிஸ்னஸ் பண்ணும்போது. ஓகே, ஸோ இது மாதிரி எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டுக்கு இது உண்டு.
ஓகே. இப்போ கொஸ்டின் என்னன்னா, பண்றாங்க ரைட்டு. அப்ப 10% பணம் தானே டெரிவேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அப்ப பேலன்ஸ் இருக்கிற அந்த 90% பணத்த அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிக்விட் ஃபண்ட்லயோ அல்லது பாண்ட்லயோ, டெட் ஃபண்ட்ஸ்லயோ தான் போடுவாங்க. டைம்லி ஒரு 10 நாளா இருக்கலாம், 20 நாளா இருக்கலாம். அது எத்தன நாள்னு நமக்கு தெரியாது. இந்த ப்ரொசீஜர்ல புரோட்டோகால்ல என்ன சொல்லியிருக்காங்க, லிக்விட் ஃபண்ட்ல இந்த மாரி வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கு. அப்ப இதுல வரக்கூடிய பெனிஃபிட் இருக்குல்ல, அந்த பெனிஃபிட்ட யாருக்கு குடுக்கணும் அப்படின்னா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பெனிஃபிட்ட கஸ்டமருக்கு தான் குடுக்கணும். இதுல வர இன்ட்ரெஸ்ட் பார்ட் இருக்குல்ல, ரொம்ப மீகரா இருக்கும். 95% தான் கோல்டுல தான் இருக்கு. வெறும் 5%ல அந்த 5%ல 90% உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல வர இன்ட்ரெஸ்ட் பார்ட்ட மேபி 4 to 5% வருதுன்னா, யார் குடுப்பாங்கன்னா, கிளையன்ட்டோட என்ஏவில தான் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்கிரீஸ் பண்ணி காட்டுவாங்க. இது புரியுதா? அடுத்தது இப்போ கொஸ்டின் என்னன்னா, இந்த மாரி டெரிவேட்டிவ்ஸ்ல போய் வாங்கும்போது நமக்கு வந்து புரோக்கரேஜ் வரலாம். டெரிவேட்டிவ்க்குன்னு ஒரு பிரீமியம் எக்ஸ்பென்சஸ் வரும். இந்த பிரீமியம் எக்ஸ்பென்சஸையோ இல்ல புரோக்கரேஜையோ யார் கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் நேரடியா கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்க முடியாது. அவங்க ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வருதுல்ல, அதுலேருந்து தானே நீங்க ஃபண்ட் மேனேஜர் சம்பளம் குடுப்பீங்க, வாடகை குடுப்பீங்க. அது மாதிரி இந்த புரோக்கரேஜ் எக்ஸ்பென்ஸையும் அந்த எக்ஸ்பென்ஸ்லேருந்து தான் எடுத்து குடுக்கணுமே தவிர, தனிப்பட்ட முறையில எந்த என்ஏவிலயும் நீங்க கை வைக்க முடியாது. அப்படிங்கிறது தான் இதுல கிளாரிட்டி. ஸோ இந்த பணத்தை எடுத்து இவங்கெல்லாம் வந்து ரொட்டேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறது எல்லாமே வந்து ஒரு தவறான எண்ணம் தான். அதெல்லாம் எதுவுமே பண்ணவே முடியாது. அதுவும் பர்சன்டேஜ் ஆஃப் மணி வந்து ரொம்ப சின்ன பணம் தான். ஸ்டில் அதுக்கும் கூட கவர்மெண்ட் வந்து மானிட்டரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன். ரைட். இப்போ உங்களோட கேள்வி என்னன்னா, ETF நீங்க அட்வைஸ் பண்றீங்களா? அப்படிலாம் எதுவும் கிடையாது. ETFங்கிறது ஒரு ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் தான். அதுக்குண்டான வேலையை அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது. பட் அதர் தன் தட் நான் பர்சனலாக ஒரு கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களோ இல்லை நல்ல ஒரு ஆக்டிவ் இன்வெஸ்டராக வரணும், நான் வந்து ஸ்டாக் நாலேஜ் கற்றுக்க விரும்புகிறேன் அப்படிங்கிற கேஸில் வந்து மக்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, டோன்ட் இன்வெஸ்ட் இன் டு மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ETF. ஏன்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது, உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்குது. இப்போ நீங்கள் நிப்பான் கோல்டு பீஸோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 0.8% இருக்கும். 0.8னா கிட்டத்தட்ட 1% இல்லையா, கிட்டத்தட்ட. அப்போது நம்ம ஒரு 1,00,000 ரூபாய்க்கு பணம் ஸ்டாக் வச்சுருக்கோம் அப்படின்னா வருஷத்துக்கு 800 ரூபாய் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா என்ஏவியில் எடுத்துகிட்டே இருப்பாங்க. எஸ், அதெல்லாம் நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 10,00,000 ரூபா வச்சுருக்கீங்கன்னா 8,000 ரூபாய் வருஷம் வருஷம் இவங்க எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன இருக்குது, நமக்கே தெரியும் நமக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்னு. அதில் இன்வெஸ்ட் பண்ணுவோங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ ஸ்டாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சரியான ஸ்டாக், நம்ம நினைக்கலாம் நமக்கு ஸ்டாக்கை பற்றி நாலேஜ் இல்லை, அதனால் இதில் அதெல்லாம் நான் எதுவுமே பேசல. நாலேஜ் இல்லாதவங்களை பற்றி நான் எதுவுமே இங்கே பேசுகிறேன். நான் நாலேஜ் கெயின் பண்ணணும்னு வந்திருக்கேன். அப்போ நான் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நாலேஜ் ப்ராப்பராக கெயின் பண்ணிங்கன்னா, இப்போ எடுத்துக்கோங்க கரூர் வைஸ்யா பேங்க். ரொம்ப சிம்பிளான விஷயம். கரூர் வைஸ்யா பேங்க் போன 5 வருஷத்தில் கிட்டத்தட்ட 6-7 மடங்குக்கு மேலே குரோ ஆயிருக்கு. கோல்டு எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு போன ஒரு 2-3 வருஷத்தில்? 2024க்கு முன்னாடி அது 6,000 ரூபாய் கீழே இருந்தது. இப்போ 14,000 ரூபாய் இருக்குது. கிட்டத்தட்ட சரி மேக்ஸிமம் 3 டைம்ஸ். ஓகே, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு, வேதாந்தா எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு, அப்படி நீங்கள் எடுத்து பாருங்க, உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பாலிகேப் எத்தனை மடங்கு வளர்ந்துருக்கு. அப்போ உங்களோட போர்ட்ஃபோலியோவில் சரியான ஸ்டாக்கை வைக்காதது உங்களோட தவறு, அவ்வளோதான். இப்போ வளர்ச்சி, ஐயோ எனக்கு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட பணத்தை விட எனக்கு கோல்டு தான் சார் சூப்பராக வளர்ந்துருக்குன்னு சொல்ல உங்களுடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சரியான நிறுவனத்தை செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதை விட்டுட்டு நொடிச்சு போன வீணாக போன மோசமாக இருக்கிற இந்த நிறுவனங்களாக தேடி தேடி சீப்பாக கிடைக்குதுன்னு வாங்கி உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிவிட்டு இன்னைக்கு கோல்டு தான் உங்களுக்கு பெஸ்ட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னா அதுதான் உண்மையாகவும் இருக்கும். ஆனால் நீங்கள் நல்ல நிறுவனங்களை தேர்வு செஞ்சு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுங்களா கோல்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணவே மாட்டீங்க, டு பி ஃப்ரேங்க். ஆனால் அப்போ கோல்டே வாங்கக்கூடாதா அப்படின்னு எனக்கு கேட்காதீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு இதெல்லாம் கிளியராக சொல்லிட்டேன். கோல்டு வாங்குறது தப்பே கிடையாது. எப்படி வாங்கணும்னா உங்கள் சம்பளத்தில் 30% உங்கள் ஃபியூச்சருக்காக எடுத்து வைங்க. ஃபியூச்சர்னு சொல்லி வெல்த் கிரியேஷனுக்காக எடுத்து வைங்க. அதுலேயே உங்களோட குழந்தைங்களோட திருமணம், அப்புறமா படிப்பு, அப்புறம் உங்கள் ரிட்டையர்மெண்ட்டு, உங்கள் வெல்த் கிரியேஷன் எல்லாமே இதுக்குள்ளே வந்துருக்கு 30%. ஓகேங்களா? அப்போ எமர்ஜென்சி ஃபண்டாக யார் வேலை செய்வாங்கன்னா கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், ஃபிசிக்கல் கோல்டு தான் வேலை செய்யும். அப்போ ஃபிசிக்கல் கோல்டை நீங்கள் 5% மாதம் மாதம் உங்கள் சம்பளத்தில் நீங்கள் எடுத்து வைக்கிறத நிறுத்தவே கூடாது. அது ஏறுது இறங்குது இறங்குது ஏறுது, இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ப்ளீஸ் ஃபாலோ த ரூல். 30% ஸ்டாக்ஸு, 5% கோல்டு, ஃபிசிக்கல் கோல்டு. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த காலத்தில் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் கோல்டு உங்களுக்கு ஆபத்து பண்ணவனா வேலை செய்வார். அதிகமான நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய வெல்த் கிரியேட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கோல்டுக்கு கிடையாது. முதல்ல புரிஞ்சுங்க. இது ஈக்விட்டிக்கு மட்டும்தான் உண்டு. ஸோ ஈக்விட்டியை நீங்கள் சரியான கம்பெனி செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதெல்லாம் தான் நான் உங்களுக்கு சொல்லலாம்னு வந்தேன். எனிவே இந்த கேபிட்டல் கெயின் டேக்ஸில் நான் சொன்ன கரெக்ஷனையும் நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஓரளவுக்கு இந்த டெரிவேட்டிவ் பற்றி, கேபிட்டல் கெயின் டேக்ஸ் பற்றி நீங்கள் நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சது. நான் உங்ககிட்ட பேசிட்டேன் இல்லையா? ரைட். கம்யூனிட்டியில் நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. ஜாயின் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா அந்த கீழே உங்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எவ்வளோ ரூபாய் நம்ம வந்து தவறான வழியில் போய் தவறான செலெக்ஷன், தவறான செயல்கள் செய்து லாஸ் பண்ணியிருப்போம்.
இல்லையா? அந்த லாஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கம்யூனிட்டி மாதிரியான விஷயங்களை நீங்கள் இருக்கிறது நல்லது. நீங்கள் லாங் டேர்முக்கு பண்ணுற தவறுகளை தவிர்க்கிறதன் மூலமாகவே உங்களுடைய போர்ட்ஃபோலியோவில் பெரிய பெரிய ப்ராஃபிட்ஸ் எல்லாம் நீங்கள் புக் பண்ண முடியும். புரியுதுங்களா? அதனால தான் உங்களை வந்து ஒரு கம்யூனிட்டி மாதிரியான விஷயங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க. பேசினாவே நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ஏன்னா மறைச்சி தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். எவ்வளோ நாளைக்கு இப்படியே மறைச்சி இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்? ஸோ அதை பற்றி பேச ஆரம்பித்தா தான் நான் என்ன தவறு செஞ்சேன்னு உங்களுக்கு புரியும். நீங்கள் என்ன தவறு செஞ்சீங்க எனக்கு புரியும். எண்ட் ஆஃப் தி டே இதுக்கான சொல்யூஷனும் இம்மீடியட்டாக தென்னந்தேர் கிடைச்சிடும் இல்லையா? ரைட். அதனால் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகளை பாருங்கள். ஸோ நான் எப்போவுமே சொல்லுறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுங்க. அவங்க வாழ்க்கையில் பெட்டராக வருவாங்க இல்லையா? எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். நன்றி.